அக்னீஸ்வரன் உங்கள் நிறைவு கருத்தாகவும் பதிவு பண்ணுங்க. எஸ், மக்களுடைய கருத்து சரி. ஆனால் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுகிறோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றதான், விலைவாசியாக இருந்தாலும் கட்டமைப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியெல்லாம் விட்டுருங்க, இன்னும் நாங்கள் இன்னும் 1.5 வருஷ காலம் இருக்குன்னு சொல்லுவாப்புல. இல்லை, இவர் ஷியாம் சார் சொன்ன கருத்துலேருந்து அது அப்படியே கூட அதை பேசலாமேன்னு பார்த்தேன். ஏதாவது ஒரு வேறு விதமான ஒரு முடிவு எடுத்து ஒரு கூட்டணி அமைச்சாதான் வெற்றி பெற முடியும், அப்படி ஒரு காலம் இருக்குது, இன்னும் ஓராண்டு இருக்குன்றாரு. அதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கு அதிமுக தயாராக இருக்குமான்றார். கூட்டணி வாய்ப்புகள் அதெல்லாம் 26ங்கிற தேர்தல் அடுத்து வந்துடுதுல்ல, அவங்க 200ன்னு ஒரு இலக்கு வைக்கிறாங்க, அது வைக்கக்கூடிய உரிமை இருக்கு. அதை விமர்சிக்கவும் அதுக்கு கவுண்டராக ஒரு வியூகத்தை வகுப்பதற்கும் வாய்ப்புகள் இங்கே இருக்குன்னா, அதுக்கு ரொம்ப அடிப்படை கூட்டணின்னு திரு ஷியாம் சொல்றார். மரியாதைக்குரிய தராசு ஷியாம் சாருடைய கருத்து ஒரு பத்திரிகையாளராக, நடுநிலையாளராக இந்த கருத்தை, இந்த விவாதத்தை நியூஸ் 18 எல்லா தலைவர்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அது எனக்கு தொடர்பு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற அளவுலையாவது அதை நம்ம. ஆனால் இங்க தமிழ்நாட்டில் கிளை கழகத்திலிருந்து நீங்க மேல வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இது 2 தான் அடிப்படை கட்டமைப்பை வச்சிருக்கு. நாட்டில் நிறைய கட்சிகள், நாளைக்கு கூட இன்னும் 2 கட்சி கூட வரலாம். ஆனா எத்தனை கட்சிகள் வந்தாலும் மக்களுடைய ஈர்ப்பை அல்லது நன்மதிப்பை அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது செய்த திட்டங்களால் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் மனதார வாழ்த்துகிற கட்சி தான் ஒரு நாட்டுக்கு தேவை. அதுதான் தொடர்ந்து வெற்றி பெறும். இங்க நாம் பார்க்க வேண்டியது 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலிலேயே 30% பேர் வாக்களிக்கல சார். அப்ப மாநில தேர்தல், எல்லா தேர்தலும் அப்படிதானே, மாநில தேர்தல் வருகிற போது அப்படி இருக்காது. மாநிலத்தில் அது 76 அல்லது 80 அப்படி இருக்காது. ஆனால் அப்படி இருக்காதுன்ற போது இங்க அடிப்படை கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சி அதிமுக திமுக தான். திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆற்றலும் கட்சியும் அடிப்படை கட்டமைப்பும் கூட்டணியை மட்டும் வச்சு நம்பிக்கிட்டு இருக்கீங்க. வார்த்தையால் மட்டும் இந்த ஆட்சி நகர்கிறது. அதிமுக ஆட்சி அமையும், அதுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிச்சலாகத்தான் இருக்கிறார். உங்களை போன்று கூட்டணி கட்சிகளை இறுக பற்றி கொண்டு ஆட்சி நடத்தவில்லை. அவ்வளவுதான் என் பார்த்து. அங்க புகையுது, நெருப்பு வருது, உடையுது அப்படிங்கிறதும் அப்ப அந்த கூட்டணி உடையணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. நான் கேட்கிறேன், எந்த கூட்டணியாவது 52 இன்ன வரைக்கும் சுதந்திர கட்சி எங்கேயாவது வெளிநாடுகள்ல வழக்கு போட்டிருக்காங்களா? ரைட், போட்டிருக்கேன். எதுக்காக சொல்றேன், ஜெனீவாவுல போட்டிருக்காங்களே. ரைட், ஓகே. எதுக்காக சொன்னா கூட்டணி வலுவா இருக்கு, கூட்டணி நீங்களே முடிவு பண்றீங்களேன்னு சொன்னேன். அப்ப சிபிஐக்கு மாற்றி விட்டுருங்க. கேட்டா அது தனி மனிதர்ங்கறாரு. நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஓகே, திரு பிரசன்னா ரொம்ப சுருக்கமா நிறைவு உங்களோட. ஜெனீவா, அப்புறம் அமெரிக்கா, என்ன சொல்றாரு, ஜெயலலிதான்னு ஒரு அம்மா இருந்தாங்க தமிழ்நாட்டில், முதலமைச்சரா இருந்து ஊழல் பண்ணாங்க, 100 கோடி ரூபாய் அபராதம் விதிச்சு 4 வருஷம் ஜெயில்னு சிறைக்கு போன அந்த கட்சியை இறந்தவங்களை பத்தி பேசுறதே உங்க கொள்கையாங்க. இல்ல, ஒரு நிமிஷம், நான் இன்னைக்கு இருக்கிறத சொல்றேன். அக்னி ஃபேக்ட்ட பேசு. ஓகே, நிறைவு கருத்து வாங்க. அதுக்கு அப்புறம் தேர்தல்ல அவங்க வெற்றி பெற்றாங்கன்ற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்றேன். ஜெயலலிதாங்கிற ஒரு ஊழல் குற்றவாளி உள்ள போயிட்டு வந்த அந்த கட்சியினுடைய திகார் சிறைச்சாலையில திமுக காரங்க 1 வருஷம் இருந்தாங்களா? அதிமுக காரங்க இருந்தாங்க. நாங்க விடுதலையாய் வந்துட்டோம். அது அப்ப அதுக்கு பிறகு ஆனா இன்னைக்கு மேல்முறையீடு இருக்கா இல்லையா? நீங்க அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு இருக்கா இல்லையா? நீங்க அட்வொகேட், நீங்க ஒரு அட்வொகேட். அத சராசரி மனிதர் மாதிரி பேச முடியாது. இல்ல, சராசரி மனிதர் மாதிரி பேச முடியாது. இன்றைக்கு நாங்கள் விடுதலை பெற்றவர்கள். அக்னி, நீங்களும் லேமேன் மேன், யூ ஆர் an advocate. ஏன் கூட பிராக்டீஸ் பண்றீங்க. நீங்க 26 தேர்தலையும் இலக்குன்னு ஒன்னு வைக்கிறீங்க. அவ்வளவு எளிதா போயிட முடியுமா? எதிரில் அத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள் மீது விமர்சனங்கள் வைக்கிற கட்சிகள் இன்னைக்கு இவ்வளவு. நான் ஒரு புள்ளி விவரங்களின் அடிப்படை வச்சேன் இல்லையா? 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாநிலம் எப்படி இருந்தது, 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு இந்த மாநிலம் எப்படி இருக்கிறது. நம்பிக்கைக்குரிய முதல்வராக, நம்பிக்கைக்குரிய தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பரிணமிக்கிறார். இந்திய அளவில் கூட்டணியை ஒருங்கிணைத்தார், தமிழ்நாட்டிலும் கூட்டணியை ஒருங்கிணைக்கிறார். எல்லா கட்சிகளுக்குமான பிரதிநிதித்துவத்தை கொடுத்து, அவர்களுக்குமான வாய்ப்பை கொடுத்து, ஜனநாயகத்தினுடைய மிக நேர்த்தியான ஒரு கடமையை முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அடிக்கடி தோழமை சுட்டல் வந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பா வரணும். அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம். ஆரோக்கியமான ஜனநாயகம். அப்படி இல்ல அப்படின்னா அது அடிமைத்தனம். ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் ஒரு ஆளுகிற கட்சியை கூட்டணி கட்சிகள் இது சரி இது தவறு என்று விமர்சித்தால் மட்டும்தான் அது ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் எங்களுக்குள் இருக்கிறது. ஜனநாயகம் என்று கூட்டணிக்கு அறிவித்து விட்டு பட்டியல் வேட்பாளர்களை அறிவித்து விடுகிற அதிமுக ஒரே ஒரு நொடி முடிச்சற, ஒரே ஒரு நொடி. புதிய அந்த நேரேட்டிவ் ஸ்கிரிப்ட் சொன்னீங்கல்ல, 200 வெற்றி பெறுவோம்
ராம் அவர்கள் சொன்னார். 200 வெற்றி பெறுவோம்ங்கிறது எங்களுடைய நேரட்டிவ். சரி. நாங்க நிச்சயம் 200 அல்ல 200க்கு மேல் வெற்றி சரி, பெறுவோம். பார்க்கலாம். அந்த மக்கள் 2026ல இந்த Right. இடையில எது இடைத்தேர்தல் வரலனா 12 தோல்வி பழனிசாமி என்கிற பெயரையும் எடப்பாடிக்கு கொடுப்போம். ஆனாலும் திமுக தான் first 13 தோல்வி. அதையும் ஒத்துக்கோங்க. லிக்கர் கேட்ல காங்கிரஸ் ஃபைல் பண்ணதுல அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆன போது எதிர்த்த இன்னைக்கு ராகுல் காந்தி சரி. இன்னைக்கு அந்த லிக்கர் நாளை கேட் ஊழலை பேசுவோம். பத்தி தேசிய subject நாளை டெல்லியில பேசுவோம். பேசுறாரு. ஜூனியர் பவார் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. சரி. 1000 கோடி ஊழல் நன்றி, பண்ணி நன்றி. ஜூனியர் பவார் அதுக்கு பதில் பாஜக வந்து நன்றி. உட்கார சொல்றீங்களா? இல்ல, இல்ல, ஜூனியர் பவார் சொல்லி- பதில் சரி, சொல்லுங்க. நாளை பேச தேசிய சப்ஜெக்ட் நாளை பேசுவோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கு பார்த்த நேர்களுக்கு மிக்க நன்றி.